இப்போ ரேஷன் புழுங்கரிசி தான் நான் வந்துட்டு இந்த டம்ளரில் 4 டம்ளர் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். பச்சரிசி வந்து நான் 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். ரேஷன் பச்சரிசி தான் இதுவும். 4 டம்ளர் பச்சரிசி 4 டம்ளர் புழுங்கரிசியும் போட்டிருக்கேன். இந்த அரிசியில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் வந்து உளுந்து 1 டம்ளரில் அளந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகிருச்சு. உளுந்தெல்லாம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரைண்டரில் வந்து இந்த உளுந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த அரிசி நல்லா அரைப்பட்ட உடனே இதுலேயே வந்து நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம் அப்படின்னா 2வது மாவு கலக்கிறப்போ வந்து நம்மளுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. அரிசி உளுந்து ரெண்டும் சேர்ற மாதிரி நல்லா கலக்கி வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இப்போ மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு. மேலால் மட்டும் இப்படி இந்த இதை தள்ளி விட்டுக்கோங்க. குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதை எடுத்துடலாம். இட்லி பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக